ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம யூடியூப்ல தமிழ் டப்பிங்ல ஒரு டிசாஸ்டர் த்ரில்லர் படமாக வெளியான கான்டினென்டல் ஸ்பிளிட் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். சென்ட்ரல் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல ஒரு சீரிஸ் ஆஃப் எர்த்குவேக் மூலமா ஒரு பள்ளத்தாக்கு உருவாகிறத ஒரு டீம் ஆஃப் சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க. தொடர்ந்து இயற்கை சீற்றங்கள் நடந்துட்டே இருக்கு அப்படின்றதுனால அந்த பள்ளத்தாக்கு பாத்தீங்கன்னா பெருசாயிட்டே ஒரு லைன் மாதிரி போயிட்டே இருக்கு. இதனால அமெரிக்காவே ரெண்டா பிளவுபடுறதுக்கான சூழல் இருக்கு அப்படின்ற மாதிரி எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. நேரம் குறைவா இருக்கிற இந்த சூழல்ல சீஸ்மோலஜிஸ்ட், கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து இந்த பேரழிவுல இருந்து மக்களுடைய உயிரை காப்பாத்துறதுக்காக எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சாங்க, இறுதியிலே உங்களால அமெரிக்காவை காப்பாற்ற முடிஞ்சதா அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. இந்த படத்துடைய ஸ்டோரி பிளாட் பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. மேட்ரிடோட அந்த ஃபால்ட் லைன் அப்படின்ற அந்த கான்செப்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒரு டிசாஸ்டர் மூவிக்கு தேவையான ஒரு நல்ல கான்ஃபிளிக்டை கிரியேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு சில டிசாஸ்டர் சீக்வன்சஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. டிசாஸ்டர் மூவி ஃபேன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. படத்துடைய ஸ்டோரி லைன்லயும் பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரி லைன் தான், பெருசா காம்ப்ளெக்ஸா எதுவுமே இந்த படத்துல இருக்காது. சிஜி எஃபெக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வீக்கா இருந்துச்சு. இந்த படத்துல சொல்லப்பட்ட ஃபேக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சயின்டிபிக்கலி அக்யூரசி வந்து குறைவா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஜென்ரிக்கான கேரக்டர்ஸ், அன்ஈவனான ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான மைனஸாவே அமைஞ்சிருக்கு. பிரெடிக்டபிலிட்டி ஃபேக்டர் இன்னொரு மைனஸ் அப்படின்னே சொல்லலாம். படம் ஆரம்பிச்சு முடிவு இருக்கும் இதான் நடக்கும் அப்படின்றது நீங்க கெஸ் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. படத்துடைய பேசிங் டீசெண்டா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு பில் ஆவரேஜ் மூவியா வந்திருக்கு. படத்துல அடர்கான இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். கான்டினென்டல் ஸ்பிளிட் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4 out of 10.